ஒரு தேவ மனிதன், எனக்கு அவருடைய பெயர் ஞாபகம் இல்லை, அந்த மனிதன் அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படி அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஆத்துமாக்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட வேளையில் அவர் ஒரு நாள் ஒரு சாலையில் போய் கொண்டிருந்த போது அங்கே ஒரு சினிமா தியேட்டர் இருந்தது. அது முடிந்து அங்கே இருந்த ஆட்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு வருகின்றார்கள். வரும்போது பார்த்தால் அந்த சாலையை நிரம்பி விட்டது. அப்போது அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் அவர் அந்த இடத்திலே நின்று அழுதாராம். ஆண்டவரே, இந்த 2 மணி நேர நாடகத்தை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு மனிதன் நடித்துவிட்டு போனான், அதை பார்ப்பதற்கு இந்த இவ்வளவு கூட்டம் ஜனங்கள் திரளாய் வருகிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனை பற்றி அறிவதற்கு, நித்திய ஆசீர்வாதங்களை நான் சொல்லுவதற்கு எத்தனையோ பேரை நான் பேசி பார்க்கிறேன், ஒருவரும் வரவில்லையே என்று அவர் அந்த நடு ரோட்டிலே நின்று அழுதார். அன்று முதல் அவருடைய ஊழியத்தில் அவருக்கு 1000 ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரளாக ஆண்டவர் ஜனங்களை கொடுத்தார். ஆகவே அன்பானவர்களே, இதுபோல நீங்கள் ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட்டும் ஒரு வேளை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை போல மனதுருக்கத்தோடு நாம் கண்ணீரோடு முயற்சி பண்ணும்போது அது மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆத்துமாக்கள் பேரில் கரிசனையாக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு சமயம் வில்லியம் பூத் என்கிறதான ஒரு தேவ மனிதன், அந்த மனிதன் அவர் ஒரு ஸ்தாபகர். அவருடைய ஊழியத்திலே பயன்பட்டு கொண்டிருந்த ஒருவன் ஒரு நாளில் ஒரு கடிதம் எழுதினாராம். என்ன கடிதம் என்று சொன்னால், அவர் ஒரு ஊழியத்திற்காய் போயிருந்தார். அங்கே ஆத்துமாக்கள் ஒன்றும் வரவில்லை. அப்பொழுது அவர் எழுதினார், ஐயா, எனக்கு இந்த இடம் வேண்டாம், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டும் இந்த இடத்துல என்னால் ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியவில்லை, என்னை வேறு இடத்திற்கு மாற்றுங்கள் என்று எழுதினார். அப்போது வில்லியம் பூத் அவர்கள் சுருக்கமாக ஒரு கடிதம் எழுதினார்கள். ட்ரை வித் டியர்ஸ், கண்ணீரோடு முயற்சி பண்ணு என்று எழுதினார்கள். அந்த வார்த்தையை அவன் எடுத்துக்கொண்டான். அதற்கு பிறகு அவனுடைய அந்த மனிதனுடைய வாழ்வில் ஊழியத்தில் ஏராளமான ஆத்துமாக்களை தந்ததாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவர் அவர் கண்ணீரோடு இந்த ஊழியத்தை செய்தார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சீஷர்களிடத்திலே கேட்டார். என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்போது சொன்னார்கள், சிலர் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை ஏசாயா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். பாருங்கள், அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது சிலருக்கு எரேமியாவை போல் இருக்கிறாரே, இவர் எரேமியா தானோ என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், எரேமியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் ஆத்துமாக்கள் பேரில் மனதுருகி கண்ணீர் விடுகிற தேவன். ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்கள் அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் இயேசுவை போல அந்த அழிவின் பாதையில் ஓடுகிறவர்களுக்காக கண்ணீர் விடுவோம் என்று சொன்னால், கர்த்தர் ஏராளமான ஆத்துமாக்களை நம் மூலமாய் ஆதாயம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதற்காக கண்ணீர் விடுகிறோம்? நம்முடைய சொந்த காரியங்களுக்காய் கண்ணீர் விடுகிறோமா? நம்முடைய பிரச்சனைகளுக்காய் கண்ணீர் விடுகிறோமா? நம்மை இப்படி பேசிவிட்டார்கள் என்று கண்ணீர் விடுகிறோமா? யோசித்து பாருங்கள், நம்முடைய கண்ணீர் எதற்காக பயன்படுகிறது? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட்டால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரணமில்லாத காரியங்களுக்காய் பல வேளைகளில் நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை மாற்றிவிட்டு இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிந்தின பகுதியில் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஹல்லேலூயா. அவர்கள் எங்கே நின்றார்கள் தெரியுமா? சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவர் நிற்கும் போது அவரோடு கூட ஒரு கூட்டம் நிற்கிறது. அந்த கூட்டம் யார் என்று சொன்னபோது அதற்குத்தான் விளக்கம் சொல்லப்படுகிறது. அங்கே கீழே சொல்லப்படுகிறது, இவர்கள் யார் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள் இவர்களே என்று சொல்லப்படுகிறது. நான் எங்கே இருப்பேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நமக்கும் சில ஊழியத்தின் பகுதிகளை வைத்திருக்கிறார். இந்த ஆத்தும ஆதாயம் என்கிற ஆசீர்வாதத்தை, ஊழியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைவாக மேன்மையாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய காரியத்திற்காய் அழும்போது, ஆண்டவருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று அழும்போது, உங்கள் காரியத்திற்காக நீங்கள் அழ தேவையே இல்லாதபடி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.
உங்க காரியத்துக்காக நீங்க அழ வேண்டிய தேவை வராது. ஆண்டவர் அவ்வளவு ஆச்சரியமாக உங்களை நடத்துவார். ஆகவே அன்பானவர்கள், இங்கே ஆண்டவருடைய அழைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் அழைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவரை விட்டு விலகுகிற காரியம் நமக்கு வராதபடி நம்மை காத்துக்கொள்வோம். வேதத்திலே அநேகரை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு அந்த அழைப்பின் சத்தத்திற்கு பின்னே வந்தான். கானான் தேசத்திற்கு வந்தான். லோத்துவும் அவனோடு கூட வந்தான். ஆனால் திடீரென்று ஒரு நாளில் ஆபிரகாம் சொன்னார், நீ பிரிந்து போகலாம் என்று சொன்னார். அப்பொழுது லோத்து தேவனை, ஆண்டவருடைய சித்தம் கேட்காமல், சத்தம் கேட்காமல் அவர் மனம் போல சோதோமை தெரிந்து கொண்டு அந்த உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றின அந்த ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகி போனார். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திலும் தேமா என்கிற மனிதனை பற்றி சொல்லி இருக்கிறது. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போனான் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினவர்கள் சிலர் வழி விலகி போனார்கள். ஆனால் நாம் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் அவரையே உண்மையாய் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை, பிதாவினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி உத்தமமாய் நடந்தார். நாம் அவரை பின்பற்றி உத்தமமாய் செல்வோம் என்று சொன்னால் நமக்கு அவர் நித்திய மேன்மைகளை வைத்திருக்கிறார். இம்மையில் ஏராளமான ஆத்துமாக்களை ஆசீர்வாதங்களாக தருவார். அல்லேலூயா. ஆகவே இறங்கி வருகிறவர்களோடு தேவன் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். பின்னே ஆண்டவருக்கு பின்னே செல்லுகிறவர்களோடு ஏராளமான ஆத்துமாக்கள் அவர் இருப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆசீர்வாதமாக தருவார். மூன்றாவது ஒரு அழைப்பை குறித்து நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய ஒரு அழைப்பை நாம் பார்க்கலாம். அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. பாருங்கள், யோவான் அப்போஸ்தலனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் சுவிசேஷத்து நிமித்தமாக பத்முத்தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்கே இருக்கிறார். தனிமையாக இருக்கிறார். அவர் ஒரு கர்த்தருடைய நாள் வந்தபோது ஆவிக்குள்ளாகி அவருடைய சபைகளை பற்றி காண்கிறார். அப்பொழுது அதெல்லாம் சபை பற்றிய காரியங்கள் முடிந்த போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே ஏறி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இங்கே ஏறி வா என்று ஒரு அழைப்பின் சத்தம் யோவானுக்கு கேட்டது. உடனே அவர் ஆவிக்குள்ளான போது இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், முதல் அழைப்பு நாம் இறங்கி வர வேண்டிய ஒரு அழைப்பு, இறங்கி வந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு அழைப்பு. இரண்டாவது நாம் பார்த்தோம், கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இங்கே பார்க்கிறோம், இங்கே ஏறிவா என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. பிரியமானவர்களே, நாம் இறங்க வேண்டிய சில இடங்களில் இறங்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏறி செல்ல வேண்டிய இடங்களில் ஏறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி மலையிலே ஏறினார். அங்கே அவருடைய முகம் பிரகாசமாயிற்று, மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் அடப்போகிற பாடுகள், அதையெல்லாம் குறித்து எலியா, மோசே போன்றவர்கள் அவரோடு சம்பாஷணை செய்து கொண்டிருந்ததை நாம் வாசித்து அறிகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் அதை வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஏறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. எங்க ஏறி செல்லணும்? ஜெபத்தில் நாம் ஏறி செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெப அனுபவங்களில் நாம் ஏறி செல்ல வேண்டும். ஜெப வாழ்க்கை குறைந்து போவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஜெப வாழ்க்கையிலே நாம் குறைந்து 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 கீழே வரக்கூடாது. ஜெப வாழ்க்கையிலே வளர்ந்து 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 மேலே செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபத்திற்கு என்று நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம். இவைகளை பயன்படுத்தி, இவைகள் எல்லாம் எதற்காக? நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நம்மை உயரே கொண்டு செல்லுவதற்காக. அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த ஜெபங்கள் போன்ற காரியங்களில் வளர வேண்டும். வேதத்தை வாசிக்கிற விஷயத்தில், வேதத்தை ஆராய்கின்ற விஷயத்தில், வேதத்தை தியானிக்கின்ற விஷயத்தில் நாம் இன்னும் வளர வேண்டும். அங்கே இன்னும் மேன்மையான நிலையில் ஏறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே கொர்நேலியுவை பற்றி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே அந்த மனிதனுடைய சரித்திரம் இருக்கிறது. அவருக்கு ஆண்டவரை பற்றி எல்லா காரியங்களும் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் 2 தான்: ஜெபம் பண்ண வேண்டும்,
தான தர்மம் செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்கள் தான் அவருக்கு தெரிந்தது. ஆனால் அந்த 2 விஷயத்திலே அவருடைய வாழ்க்கை உண்மையாக இருந்தது, மேன்மையாக இருந்தது. பாருங்கள், பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இறங்கி வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை மேன்மை அடைய அடைய நாம் தேவனுடைய பல ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். பேதுரு அப்போஸ்தலன் பசியாய் இருந்தார். அவர் சாப்பிடுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே அதற்குள் அவர் மேல் வீட்டில் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது ஒரு தரிசனத்தை அவர் கண்டார். ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வருகிறது, ஒரு கூடு இறங்கி வருகிறது. அதிலே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் போன்ற பலவித காரியங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அடித்து புசி என்கிற சத்தம் கேட்டது. அப்போதுதான் என்ன அந்த காரியம் என்ன என்று அவர் ஆராய்ந்து பார்த்தபோது, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், பொர்நெலியுவினால் அனுப்பப்பட்ட ஆட்கள் தேடி வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு புதிய வெளிப்பாடை அவர் அன்றைக்கு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜெபத்தில் ஏறும்போது, உபவாச விஷயங்களில் வளர்ச்சி அடையும் போது, மேன்மை அடையும் போது, ஆண்டவர் உங்கள் காரியங்களை குறித்து உங்களோடு பேசுவார். உங்கள் வீட்டினுடைய காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இவைகளை பெற்றுக்கொண்டு நாம் தேவ கிருபையோடு அவைகளில் சிறப்பாய் செயல்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். சில வேளைகளில் வரப்போகிற ஆபத்தை குறித்து முன்னமே நமக்கு அறிவிப்பார். சிலருக்காய் ஜெபிக்கும்படி நம்மை தூண்டுவார். இதெல்லாம் எங்க நடக்கும்? கடமையா நடக்கிற ஜெபத்துல இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் வராது. ஜெபத்துல யார் வளருகிறார்களோ, ஜெபத்தில் யார் மேன்மை அடைகிறார்களோ, ஜெபத்தில் யார் தேவனை சந்திக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஜெபம், ஆண்டவரை தேடுகிற விஷயங்களில் இந்த ஜெபம் போன்ற இந்த ஆவிக்குரிய அனுபவங்களில் நாம் கீழே வரக்கூடாது, அவைகளை மேலே செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோல விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தில் நாம் வளர்ந்து வளர்ந்து மேன்மை அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஆவிக்குரிய அனுபவங்கள், நல்ல சுபாவங்களில் நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். கீழே நம்முடைய வாழ்க்கை வராதபடி வளர்ச்சி அடைகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், சந்திரனை பற்றி பார்த்தால், சந்திரன் 15 நாட்கள் அது வளர்பிறையாக வளர்ந்து 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 ஒரு முழு சந்திரனாக காட்சியளிக்கிறது. அடுத்த 15 நாட்கள் ஆகும்போது ஒவ்வொன்றாக தேய்ந்து 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 கடைசியில் அமாவாசை என்கிற இருட்டு வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கை வளர்பிறை உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், வளர்ந்து பிரகாசிக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மேன்மையான அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்களில் நாம் குறைவுபடாதபடி அவைகளில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். சில வேளை உங்கள் வாழ்க்கையில் சில குறைவுகள் வந்திருக்கலாம். ஜெபத்தில் குறைவுகள் வந்திருக்கலாம். வேதத்தை வாசிப்பதில், தியானிப்பதில் குறைவுகள் வந்திருக்கலாம். ஏழைகளுக்கு இறங்குகிற விஷயங்களில் குறைவுகள் வந்திருக்கலாம். ஆனால் அவைகளில் எல்லாம் நீங்கள் மறுபடியும் வளர வேண்டும், ஏறி வர வேண்டும். அப்போது ஆண்டவருடைய மேலான காரியங்களை நாம் கண்டுகொள்ள, மேலான ரகசியங்களை கண்டுகொள்ள நாம் உதவியாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலனை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை வேதத்திலே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிலும் அதிக காரியங்களை, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், அந்த சீஷர்கள், அந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியத்தை பார்க்கிலும் ஏராளமான வெளிப்பாடுகளை நமக்காக, சபைக்காக அவர் மூலமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி அது கிடைத்தது? அவ்வளவு தூரம் அவர் சாதாரணமாக இருக்கவில்லை. இன்னும் 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 என்கிற ஆவலோடு அவர் ஓடிக்கொண்டிருந்தார். ஆண்டவர் அவருக்கு பல வெளிப்பாடுகளை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வேதத்தை நாம் வாசித்து முடித்து விட்டோம் என்று நாம் நினைக்க கூடாது. இந்த வேதம் ஒரு கடல் போல உள்ளது. இதில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. இந்த வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய செய்ய எத்தனையோ புதிய காரியங்கள், எத்தனையோ நாம் அறிந்திராத சத்தியங்கள், நாம் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத பல ஆசீர்வாதங்களும் காரியங்களும் இதற்குள் மறைந்திருக்கிறது. ஆகவே நாம் ஒரு நிலையில் மட்டுப்பட்டு நின்றுவிட்டால் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் அடைந்து கொள்ள முடியாது. ஆகவே அவைகளை நாம் இன்னும் அடைந்து கொள்ள வேண்டுமானால் இவைகளில் இன்னும் மேலே ஏறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்துடன் வேதத்தை வாசிக்க வேண்டும். 119ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். பாருங்கள், ஜெபத்துடன் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபத்துடன் இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தின் வெளிப்பாடுகளை நாம் தேவ ஆவியானவருடைய உதவியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் வாசித்த வசனம் மட்டுமல்ல, தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தை நமக்குள் இருக்குமானால் அந்த வார்த்தை வல்லமையான கிரியைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா.
ஆகவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்கள், நேரமே இதை விட நான் இப்போது இந்த காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவர் அதை மறுபடியும் உங்களை அதிலே நீங்கள் ஏறி வரும்படி, மேலே வரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இன்னும் நீங்கள் மேன்மையாக வர, மகிமையாக வர, தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே அந்த யோவான் அப்போஸ்தலன் அவர் ஆவிக்குள்ளான போது வரப்போகிற வெளிப்பாடுகளை பெற்றார். அது மட்டுமல்ல, இந்த யோவான் அப்போஸ்தலனுடைய காரியத்தில் பார்க்கிறோம், 2ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுதுதான் சிங்காசனத்தை பார்க்கிறார், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவரை பார்க்கிறார், அடுத்து முத்திரைகள் போன்ற பல காரியங்களை அவர் பார்க்கிறார். பாருங்கள், அப்போ ஆவிக்குள்ளாகும் போது பல தேவ ரகசியங்களை அவர் அறிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவி என்பது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். இதை வேதம் பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை நம்முடைய மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆவிக்குள்ளாகி நாம் ஜெபிக்கிற விஷயத்தில் நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். ஆவியின் நிறைவு நமக்குள் எப்போதும் இருக்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மேன்மையை கொண்டு வரும். நாம் ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த தெய்வீக வெளிப்பாடுகள், மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அநேகர் அந்த பரிசுத்த ஆவி இன்றைக்கு இருக்கிறதா என்றே கேட்கக்கூடிய அளவிற்கு ஆவியின் நிறைவு இல்லாமல் ஆவி குறைவுபட்டு போய் இருக்கிறது. அந்த அனுபவங்களை நிச்சயமாய் சரி பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆவியினுடைய நிறைவு குறைவா இருக்க இருக்க நம்முடைய உள்ளத்தில் பயங்கள், கலக்கங்கள் இவைகள் எல்லாம் உண்டாகும். ஆனால் ஆவியின் நிறைவு நமக்குள் இருக்க 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 அந்த ஆவியானவர் தைரியத்தின் ஆவியானவராய் இருக்கிறார், பலத்தின் ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆவியில் நிறைந்து, பவுல் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் முதல் சுவிசேஷம், முதல் மிஷனரி பயணத்தில் போகும்போது அவர் ஆவியில் ஒரு பெரிய அதிபதிக்கு ஆண்டோடைய வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்க ஒரு மாய வித்தைக்காரன் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறான். இவர் ஆவியில் நிறைந்து அவனை உற்று பார்த்தார். அல்லேலூயா. உற்று பார்த்தபோது சொன்னார், நீதிக்கெல்லாம் பகைஞனே, பிசாசின் மகனே, கர்த்தருடைய வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயா என்று அவனை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்கள், அப்ப ஆவியில் நிறைந்து இருக்கும் போது அந்த மனிதர்களுக்குள் இருக்கிற தீமைகள் அவருக்கு ஆண்டவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இதுபோல நாம் ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை செய்யும் போது நமக்கு கீழே இருக்கிறவர்கள், நம்முடைய பிள்ளைகள், இன்றைக்கு இவர்களெல்லாம் இந்த தீமையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே என்ன தீமை வந்து ஒட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எலிசாவை பாருங்கள். பழைய ஏற்பாட்டு ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவர் ஆவியினுடைய நிறைவை பெற்ற மனிதன். பாருங்கள், அந்த மனிதன், அவரோடு கூட இருந்த மனுஷன் கேயாஸ், அவர் போய் இவர் நாகமானுடைய பரிசு ஒண்ணு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டார். ஆனா இந்த கேயாசி ஓடி போய் எல்லாவற்றையும் வாங்கி வைத்து கொண்டான். வைத்து விட்டு இங்கே உள்ளே வருகிறான். உள்ளே வந்த உடனே எலிசா கேட்கிறார், எங்க போயிட்டு வர்றப்பா? எங்கேயுமே போகல, உமது அடியான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே சொன்னார், நீ அங்கே போகும்போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா என்று சொன்னார். பாருங்கள், அப்போ அவன் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஆனா இந்த எலிசாவுக்குள்ளே இருந்த அந்த ஆவியானவர், அந்த ஆவியின் நிறைவு அந்த தன்னோடு இருந்த மனிதனுடைய தவறை சொல்லி காண்பித்தது. பாருங்கள், அப்போ இந்த காலத்துல எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் பெருகி இருக்கிறது. அப்ப நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறவர்களா இருந்தால்தான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளின் நிலையை குறித்து சொல்லி தருவார், நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுடைய நிலையை குறித்து சொல்லி தருவார். அவைகளை எல்லாம் அறிந்து நாம் அதற்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையுமே நம்முடைய கண்களினால் பார்த்து அறிய முடியாது. ஆனால் ஆவியின் கண்களினால் பார்க்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனையோ ஆழமான காரியங்களை நாம் கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்ற காரியங்கள், ஜீவிக்கின்ற காரியங்களில் எல்லாம் நாம் வளர வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியின் அனுபவங்களில் குறைவுபட்டவர்கள் அதை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த அனுபவத்தில் நிறைவாக வாருங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்ற அந்த அனுபவங்களில் வளருங்கள்.
வேதத்தை வாசிப்பதில் ஜெபிப்பதில் வளருங்கள், மேன்மை அடையுங்கள். எந்தெந்த காரியங்களில் நாம் ஏறி வர வேண்டுமோ அங்கே ஏறி வர வேண்டும். ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற விஷயங்கள், ஊழியம் செய்கிற காரியத்தில் நாம் குறைவுபட்டு போகக்கூடாது, அதிகமாக வேண்டும். ஆண்டவர் சபைகளுக்கு காரியங்களை சொல்லிக் கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய முந்தின கிரியைகளை பார்க்கிலும் பிந்தின கிரியைகள் அதிகமாய் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த சபை முந்தின நாட்களில் கிரியை செய்ததை விட இப்போது அது அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது ஊழியத்தில் மேன்மை அடைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாய் செய்யும் போது ஆண்டவர் இன்னும் பல்வேறு ஊழிய பொறுப்புகளை, ஆசீர்வாதங்களை தந்து உங்களை வளர்ச்சி பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. 5 தாலந்தை கொடுத்து விட்டு போனான், அது அவனுக்கு 10 தாலந்தாய் மாறினது. பிந்தின நாட்களில் 1 தாலந்து உள்ளவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொடுக்கப்பட்டது. பாருங்கள், அப்போ அவன் அந்த தாலந்துகள் விஷயத்தில் வளர்ச்சி அடைந்தான். இது போலவே நாம் ஆண்டவருக்காக சில ஊழியங்களை செய்யலாம், ஊழிய ஈடுபாடுகள் உள்ளவர்களா இருக்கலாம். இதெல்லாம் சிலர் விட்டு விலகுகிறவர்களா இருப்பார்கள், எப்போ விலகி போலான்னு நினைப்பார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. எப்படி வளரலாம் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவருடைய மேன்மையான அனுபவங்கள், வெளிப்பாடுகள் ஆண்டவர் தருவார். ஏன் அதிகமான வெளிப்பாடுகளை பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் தந்தார்னா, அவர் அதிகமாக பிரயாசப்பட்டு அதிகமாக அநேக காரியங்களை ஜனங்களுக்காக செய்தார். அவருக்கு ஆண்டவர் அநேகம் வெளிப்பாடுகளை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க கூட ஊழியத்தில் வளரும் போது இன்னும் உங்கள் ஊழிய சம்பந்தப்பட்ட வெளிப்பாடு காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகவே குறைவுபடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காது, வெளிப்பாடுகள் கிடைக்காது. ஆனால் நீங்கள் வளர ஆரம்பித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிகிறது? ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். காரணம் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக. அல்லேலூயா. ஆகவே அவருடைய ஊழியம் போன்ற விஷயங்களில் வளர வேண்டும். ஆகவே விதமாய் வளர வேண்டிய காரியங்கள், மேன்மை அடைய வேண்டிய காரியங்களில் நாம் குறைவுபட்டு போகாதபடி மேன்மை அடையும் போது கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நமக்கு தருவார். ஆகவே நாம் இந்த 3 விதமான அழைப்புகளை பற்றி நாம் சுருக்கமாக பார்த்தோம். முதலாவது அழைப்பு என்ன? சகைவே, இறங்கி வா. நாம் இறங்கி வர வேண்டிய இடங்களில் இறங்க வேண்டும். நாம் இறங்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. 2வது, அவரை பின்பற்றி வரும்படியான ஒரு அழைப்பு. அவருக்கு பின்னே செல்லும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அழிவில்லாத பொக்கிஷங்களாகிய ஆத்துமாக்களை அவர் நமக்கு பலனாக பொக்கிஷமாக தருகிறார். இங்கே 3வது அழைப்பு என்ன? ஏறி வா என்கிற அழைப்பு. நாம் ஏறி வரும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? தெய்வீக வெளிப்பாடுகள், மேன்மைகள், இவைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த அனுபவங்களில் வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. சில வேளை என்னை அறியாமலே நான் சில மேன்மையில் போய் ஏறி இருந்து விடுகிறேன். என்னுடைய கிரியைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டி விடுகிறேன். உம்மை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டிய இடங்களில் என்னுடைய செயலை குறித்து மேன்மை பாராட்டி விடுகிறேன். நான் எந்த இடத்தில் என்னை தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே, எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் எங்கே இறங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எந்த நிலையிலிருந்து இறங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. நான் உம்மை உத்தமமாய் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்தை பின்பற்றாமல் இயேசுவையே உத்தமமாய் பின்பற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்தை சென்றடைய உதவி செய்யும். நான் எங்கே ஏறி வர விரும்புகிறேன், எந்த அனுபவங்களில் ஏறி வர விரும்புகிறேன், எங்களுக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அழைப்பை குறித்து 3 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே.